இங்கே வந்து மேலே வந்து தேங்காயை போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு வந்து வெளியே வந்துடுது. சுத்தமான எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி அப்படியே அழகாக கொட்டுது. பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மிஷினில் எடுத்துக்கிறோம். நம்ம கண் முன்னாடியே. சே குட் பை டு impure oil. Use organic oil at your home. ജസ്റ്റ് നമ്മളെ വീട്ടിലൊക്കെയുള്ള മിക്സികളൊക്കെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്ന സെയിം രീതിയിൽ നമുക്ക് ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും. കൂടുതൽ കോംപ്ലിക്കേഷൻസ് ഒന്നുമില്ല. ഇതിൽ തേങ്ങയും ചേർക്കാൻ പറ്റുമോ? ആമാ സാർ, ആമാ. അതെങ്ങനെയാണ്? ഇതൊരു എക്സ്ട്രാ അറ്റാച്ച്മെന്റ് കൊടുക്കണം. ആരുദ്ര എന്റർപ്രൈസിന്റെ ഫാക്ടറിയുടെ ഉള്ളിലേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ്. ശുദ്ധമായ വെളിച്ചെണ്ണ നിങ്ങൾക്ക് വീട്ടിൽ തന്നെ നിർമ്മിക്കാൻ ആവശ്യമായിട്ടുള്ള മെഷീൻ നിർമ്മിക്കുന്ന ഒരു കമ്പനിയിലേക്കാണ് ഞാൻ ഇന്ന് എത്തിയിരിക്കുന്നത്. കോയമ്പത്തൂരിലാണ്. ഒരുപാട് വ്യത്യസ്തമായിട്ടുള്ള എണ്ണകൾ നിങ്ങൾക്ക് ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് ചെയ്യാൻ പറ്റും. എള്ളെണ്ണ, കടലെണ്ണ, സൺഫ്ലവർ ഓയിൽ, A to Z ഓയിൽ നിങ്ങൾക്ക് ഇതിൽ നിന്ന് ചെയ്യാൻ പറ്റും. അപ്പോൾ ഇതിന്റെ പ്രവർത്തനങ്ങൾ എങ്ങനെയൊക്കെയാണ്, ഇതിന്റെ പവർ കൺസംഷൻ എങ്ങനെയൊക്കെയാണ്, ഇതിൽ നമുക്ക് അറ്റ് എ ടൈം എത്ര ക്വാണ്ടിറ്റി ചെയ്യാൻ പറ്റും, എല്ലാ കാര്യങ്ങളും നമ്മൾ ഈ ഒരു വീഡിയോയിലൂടെ നിങ്ങളുമായിട്ട് ഷെയർ ചെയ്യുന്നതായിരിക്കും. നേരെ വീഡിയോയിലേക്ക് പോവാം. അപ്പോൾ ഇതാണ് ഈ ഒരു കമ്പനിയുടെ ഓണർ. സാർ, നമ്മളെ കമ്പനിയെ പറ്റി ജസ്റ്റ് ഒന്ന് പരിചയപ്പെടുത്തി കൊടുക്കുക. മലയാളം അറിയില്ലേ? അറിയില്ല സാർ. ഓക്കെ. நமஸ்காரம் சார். என் பேர் நேசகுமார். ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர். ஹெல்த் இஸ் வெல்த். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு வந்து கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம உணவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயில் வந்து எல்லாமே வந்து ஒரு கலப்படமான ஒரு பாய்சனஸ் ஆயில் வி ஆர் கன்சியூமிங். அந்த ஆயில்னால நம்மளுக்கு வந்து சுகர், ப்ரெஷர், கேன்சர் இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு தீர்வு தான் எங்களுடைய இந்த ஆர்கானிக் ஆயில் மெஷின். இந்த மெஷின் மூலியமா நம்ம வந்து வீட்டிலேயே சுத்தமான கலப்படமற்ற எண்ணெய்கள் தயாரிச்சுக்கலாம். இந்த வெளிச்செண்ணெய் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் மெயினான ஒரு விஷயம். നാങ്ക വന്ന് இந்த മെഷീൻ வந்து സ്വന്തമായി എങ്ക കമ്പനിയിലേ തയ്യാറിച്ചിരിക്കും. എണ്ണ നിർമ്മിക്കാൻ പറ്റിയ ഇത്തരത്തിലുള്ള ഏതൊക്കെ സീഡുകളുണ്ടോ അതിൽ നിന്നൊക്കെ നമുക്ക് ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് എണ്ണകൾ നിർമ്മിക്കാൻ പറ്റും. ഇതാ കരിഞ്ജീരകത്തിന്റെ ഓയിൽ വരെ നമുക്ക് ഇത് ഉപയോഗിച്ച് ചെയ്യാൻ പറ്റും. ഷുഗറിനൊക്കെ ബെസ്റ്റ് ആണിത്. അപ്പോൾ ഇതിന്റെ പ്രവർത്തനം നമുക്കൊന്ന് കാണിച്ചു കൊടുത്തു സാർ. അപ്പൊ നമുക്ക് ആദ്യം തന്നെ കൊപ്ര ഉപയോഗിച്ച് ഈ ഒരു മെഷീനിൽ എങ്ങനെയാണ് എണ്ണ നിർമ്മിക്കാന്ന് ഇവരോട് ചോദിച്ചു നോക്കാം. അപ്പൊ അതും നമുക്ക് വ്യൂസിനൊന്ന് പറഞ്ഞു കൊടുത്തൂടെ? അതെങ്ങനെയാണ് ചെയ്യാൻ പറ്റുക? കണ്ടിപ്പാ സാർ, കണ്ടിപ്പാ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படி நான் சொல்லி காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் തന്നെ வந்து இதுக்கு பேர் ஸ்க்ரூ ராட். இந்த ஸ்க்ரூ ராட் இருக்கு. இதை எடுத்து இப்படி இப்படி போடணும். ஓகே. அப்புறம் இதுக்கு பேர் வந்து பேரல். இதை இப்படி உள்ள இப்படி போடணும். ஓகே. அப்புறம் இந்த லாக் இப்படி இது லாக் போட்டுட்டு இப்படி வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் இந்த இதை இப்படி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் பட்டன், இது ஹீட்டர் பட்டன், இதை சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை ஆன் பண்ணி 90 டிகிரியில் வைக்கணும். ஓகே ஓகே. இது வந்து நம்ம 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே. 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இந்த வெளிச்செண்ணெய் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்னதாக சிறியதாக கட் பண்ணணும். ஓகே ஓகே. ஸ்லைஸ் ஆக்கி இடணும். ஆமாம் ஆமாம். ஓகே. அப்புறம் ஆக்கிட்டு இப்போ வந்து மோட்டர் சுவிட்ச் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகே. ஆன் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த தேங்காவை இப்படி மேலே போடுறோம். ஓ. நம்ம கிட்ட 2 மாடல் இருக்கு. 400 வாட்ஸ் ஒன்று, 600 வாட்ஸ் ஒன்று. இப்போ இங்கே வெளிச்செண்ணெய் இங்கே வந்து நமக்கு வந்து உடனே வந்து அழகாக பியூராக வந்துட்டு இருக்கு. ஓகே. இங்கே வந்து மேலே வந்து தேங்காயை போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கு வந்து வெளியே வந்துடுது. சுத்தமான எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி அப்படியே அழகாக கொட்டுது. பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மிஷினில் எடுத்துக்கிறோம். நம்ம கண் முன்னாடியே. சே குட் பை டு impure oil. Use organic oil at your home. അപ്പൊ ഇതാ നമ്മളിപ്പോ ചെയ്തെടുത്ത പ്യുവർ ഓർഗാനിക് കോക്കനട്ട് ഓയിലാണ്. ഇതാ നിങ്ങളിപ്പോ കണ്ടല്ലോ, ലൈവായിട്ട് നമ്മൾ കാണിച്ചു തന്നല്ലോ. സൂപ്പർ, അടിപൊളി. ഇനി നമ്മൾ അടുത്ത എന്തോ കടല പോടണം. അപ്പൊ ഇതാ നമ്മളെ കടലെണ്ണ ഉണ്ടാക്കാൻ പോവാണ്. നമ്മളിതാ കടല ഇതിലേക്ക് ഡ്രോപ്പ് ചെയ്യാൻ പോവാണ്. ഇത് നമുക്കൊരു ജസ്റ്റ് നമ്മളെ വീട്ടിലൊക്കെയുള്ള മിക്സികളൊക്കെ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്ന സെയിം രീതിയിൽ നമുക്ക് ഓപ്പറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും. കൂടുതൽ കോംപ്ലിക്കേഷൻസ് ഒന്നുമില്ല. ഇതിൽ ഓയിൽ ഇതിലൂടെ വരും, പിണ്ണാക്ക് ഈ ഒരു സൈഡിലൂടെ വരും. രണ്ടും സെപ്പറേറ്റ് ആണ്.
അടുത്തതായിട്ട് നമ്മൾ ചെയ്യാൻ പോകുന്നത് കരിഞ്ജീരകത്തിന്റെ എണ്ണയാണ്. കരിഞ്ജീരകം നമ്മൾ ഇതിലേക്ക് ഡ്രോപ്പ് ചെയ്തിരിക്കുകയാണ്. ഷുഗർക്ക് ഷുഗറിന് ബെസ്റ്റ് ആണിത് കരിഞ്ജീരകത്തിന്റെ ഓയിൽ. നല്ല പ്യുവർ ഓർഗാനിക് നമുക്ക് വീട്ടിൽ നിന്ന് തന്നെ ചെയ്യാൻ പറ്റിയ കരിഞ്ജീരകത്തിന്റെ ഓയിൽ നമുക്ക് ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് ചെയ്യാൻ പറ്റും. കണ്ടോ, കരിഞ്ജീരകത്തിന്റെ പിണ്ണാക്കാണ് സൈഡിലൂടെ വരുന്നത്. പിണ്ണാക്കിത ഈ ഒരു സൈഡിലൂടെ വരും, ഓയിൽ ഈ ഒരു സൈഡിലൂടെ വരും. നല്ല സ്മെല്ലുണ്ട്, കരിഞ്ജീരകത്തിന്റെ നല്ല സ്മെല്ല് വരുന്നുണ്ട്. അടുത്തത് എള്ളെണ്ണയാണ് നമ്മൾ ഇതിലൂടെ ചെയ്യാൻ പോകുന്നത്. അതായത് അമ്പലത്തിലേക്ക് ഉപയോഗിക്കുന്ന വിളക്കെണ്ണ അല്ലേ? അതെ, நல்ல எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறது ரொம்ப சுத்தமான எண்ணெய். ஓகே, நல்ல எண்ணெய், எள்ளெண்ணெய். അതിൻ്റെ പിണ്ണാക്ക് സൈഡിലൂടെ വരുന്നുണ്ട്, ഓയിൽ ഇതിൽ ഡ്രോപ്പ് ആവുന്നുണ്ട്. അപ്പൊ സാർ, നമ്മൾ ഇതിൽ നിന്ന് കൊപ്ര എണ്ണ ഉണ്ടാക്കിയെടുത്തല്ലോ. ഇതിൽ നമുക്ക് 1 കിലോ, 1 മണിക്കൂറിൽ 1 കിലോ കൊപ്രയ്ക്ക് എത്ര എണ്ണ കിട്ടും? கண்டிப்பா சார், இந்த கொப்பரை எண்ணெய் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 2 கிலோ அரைக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 50% 500 ml ஆயில் வரும். 1 കിലോക്ക് வந்து 500 ml. ஆமா, ஓகே ஓகே. പിന്നെ ഇതിന്റെ പവർ കൺസംപ്ഷൻ എങ്ങനെയാണ്? അതെ, ഇത് வந்து நம்ம கிட்ட வந்து 2 மாடல் இருக்கு. 400 வாட்ஸ் அப்புறம் 600 வாட்ஸ். இது 400 வாட்ஸ் ആണ്. ஆமா, இது 600 வாட்ஸ். ஓகே ஓகே. அது 400 வாட்ஸ்னா இது பல்ப் மாதிரி தான். ஒரு மிக்ஸியே வந்து 700 வாட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்மால் பல்ப் மாதிரி தான். 1 ஹவருக்கு 2 rupees கரண்ட் சார்ஜ். 1 ஹவருக்கு 2 rupees. ஆமா, ഓക്കെ. ഇതിന്റെ പ്രൈസ് എങ്ങനെയാണ് വരുന്നത്? ഇത് നമ്മൾ வந்து பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ் வந்து 15000 rupees, 600 വാട്ട്സ് வந்து 20000 rupees. ഓക്കെ ഓക്കെ. പിന്നെ ഇതിന്റെ മോട്ടർ അതുപോലെ തന്നെ ബോഡി മെറ്റീരിയൽ പാർട്സ് ഒക്കെ എങ്ങനെയാണ്? கண்டிப்பா இது வந்து நாங்க எங்களுடைய ஓன் ஃபேக்டரியிலேயே தயாரிக்கிறது. இந்த மோட்டர் வந்து காப்பர் வைண்டிங் மோட்டர். நாங்க இந்த மெஷினுக்கு வந்து 1 இயர் வாரண்டி தரோம். ஓகே. இப்போ இதுல ஏதாவது ப்ராப்ளம்னா ஃப்ரீயாவே ரீப்ளேஸ்மென்ட். ஓகே. பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தந்துறோம். மோட்டர்னா மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தரோம், ஹீட்டர்னா ஹீட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தந்துறோம். ஓகே ஓகே. மெஷினுக்கு வந்து வாரண்டி, ஹெல்த்துக்கு வந்து கேரண்டி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். ஹெல்தி லைஃப். அப்ப சார், ഇതിന്റെ வெயிட் எங்கനെയാണ് വരുന്നത്? சார், இது வந்து ஒரு சின்ன மிக்ஸி மாதிரி தான். இது வந்து இந்த 400 வாட்ஸ் வந்து 12 kg, 12 kg. 600 வாட்ஸ் வந்து 14 kg வெயிட். 14 kg. இது வந்து நாங்க வந்து இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இந்த பாக்ஸ்ல ஈஸியா பேக் பண்ணி கொரியர் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சுட்டுறோம். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா இல்ல வெளிநாடு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆல்சோ காம்பாக்டா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல? ஆமா ஆமா, കൊറിയറിൽ അനുപ്പിക്കും. ട്രാൻസ്പോർട്ട്, ഷിപ്പ്, എനിത്തിങ്. ഓക്കെ ഓക്കെ. നിങ്ങളല്ലേ പറഞ്ഞത് ഇത് ഓയിൽ മെഷീൻ ആണെന്ന്? ഇതിൽ തേങ്ങയും ചേർക്കാൻ പറ്റുമോ? ஆமா சார், ஆமா. അതെങ്ങനെയാണ്? இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட். கொடுங்க, நான் எப்படி இது பண்றதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஓகே. இதுல வந்து நம்ம இந்த இதை வந்து இப்படி இதுல மாட்டிக்கிட்டு, இந்த தேங்காய் செருவி இப்படி மாட்டிக்கிட்டு, ஓகே, இந்த தேங்காவை எடுத்துட்டு நம்ம இதை ஆன் பண்றோம். மோட்டர் ஆன் பண்ணிட்டு. ஓ, சூப்பர். അപ്പോൾ മൾട്ടി പർപ്പസ് ആണ് അല്ലേ? கண்டிப்பா சார், கண்டிப்பாங்க. എല്ലാ ഓയിലും ചെയ്യാൻ പറ്റും, നമുക്ക് തേങ്ങയും ചേർക്കാൻ പറ്റും. സൂപ്പർ. in 1 or 2 minutes நம்ம ஒரு தேங்காய் வந்து அழகா தெரிவிக்கலாம். ஓகே. അടിപൊളി. ഇത് കണ്ടില്ലേ, നമ്മൾ ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് തേങ്ങ ചെറുക കണ്ടില്ലേ, നല്ല സൂപ്പർ. അപ്പൊ മൾട്ടി പർപ്പസ് ആണ്. ഒരുപാട് ഓയിൽസും നമുക്ക് ഈ ഒരു മെഷീൻ ഉപയോഗിച്ച് ചെയ്യാൻ പറ്റും, പിന്നെ തേങ്ങയും ചെറുവാൻ പറ്റും. അടിപൊളിയാണ്, നിങ്ങളുടെ മെഷീൻ അടിപൊളിയാണ്. இது வந்து நம்ம ஃப்ரீயாவே அட்டாச்மெண்டா கொடுத்துருக்கோம். இந்த மெஷின் வாங்குறது உங்களுக்கு. ஓகே ஓகே. இது டெய்லி இந்த சட்னி இந்த மாதிரியான ஹோம் யூஸ்க்கு உங்களுக்கு. ഓക്കെ സാർ, അപ്പൊ നമ്മൾ കോക്കനട്ട് ഓയിൽ ഉണ്ടാക്കി, അതുപോലെ തന്നെ കടലെണ്ണ ഉണ്ടാക്കി, ഇതൊക്കെ ഉണ്ടാക്കിയല്ലോ. പിന്നെ മാത്രമല്ല തേങ്ങയും ചെറുവി. ഇനി ഇതൊക്കെ കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് മെഷീൻ ക്ലീൻ ചെയ്യേണ്ടതായിട്ട് വരും. അതെങ്ങനെയാണ് ചെയ്യാ? கண்டிப்பாங்க. இப்போ நாம வந்து இந்த மெஷின் வந்து ஆன் பண்ணி ஓடியாச்சு. இந்த மெஷின் எண்ணெய் அரைச்சு முடிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் பின்னாடி. ஆமா, ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்றோம். ஓகே. மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரிவர்ஸ் சுவிட்ச் இதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் இந்த ரிவர்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணி பிடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஃப்ரீ ஆயிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இந்த லாக்கை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளவுஸ் நம்ம போட்டுக்கிட்டு, இது ஹீட்டா இருக்கும், இந்த கிளவுஸை போட்டு இதை எடுக்கிறோம், ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிரஷ் இருக்கு, இந்த பிரஷ் இதில் இப்படி வச்சு ஜஸ்ட் சும்மா இப்படி இப்படின்னு அடிச்சா போதும். ரொம்ப கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீன் ஆயிடும். அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான். அதுக்கப்புறம்
இந்த ராட் எடுத்து இதையும் இப்படி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ക്ലീനിങ് வந்து ரொம்ப சிம்பிள் தான். നമ്മൾ ഈ മെഷീൻ ഓർഡർ ചെയ്യുമ്പോൾ എന്തൊക്കെയാണ് നിങ്ങൾ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നത്? கண்டிப்பாக சார். இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினு அதுக்கு கூட வந்து இந்த பவல் ஒரு ஃபில்டரு ஒரு ப்ரஷ்ஷு க்ளீன் செய்யறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த க்ளவுஸு ஹீட் ஆகாமல் அந்த தொடாமல் இருக்கிறதுக்கு அந்த க்ளவுஸு, அதுபோக இந்த தேங்காய் சருவி, அப்புறம் இந்த ஒயர் கேபிள் எல்லாமே அட்டாச்சாக இருக்கும். நீங்க எதுவுமே வாங்க வேண்டியதில்லை சார். இது வெறும் ஹோம் യൂസുള്ള മെഷീൻ ആണല്ലോ? ஆமா சார். ഇത് നമ്മുടെ നാട്ടിലൊക്കെ സ്വയം തൊഴിലായിട്ട് ബിസിനസ് പർപ്പസിന് വേണ്ടിയിട്ടുള്ള മെഷീൻ നിങ്ങളുടെ കമേഴ്ഷ്യൽ പർപ്പസ്? கமர்ஷியல் மிஷின் கண்டிப்பா இருக்கு சார் எங்கிட்ட. கமர்ஷியலுக்குன்னு வந்து நாங்க மூணு மாடல் வச்சிருக்கோம். 1 HP 2 HP 3 HPன்னு. இதுல வந்து 1 HPல வந்து நம்ம வந்து 30 லிட்டர் ஆயில் எடுத்துக்கலாம். 2 HPல ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டர்ஸ் ஆயில். இது 2 HP மிஷின். ஓகே. அப்புறம் 3 HPல வந்து 150 லிட்டர்ஸ் ஆயில் எடுத்துக்கலாங்க டெய்லி. இதோட பிரைஸ் என்ன? இப்போ வந்து 1 HP வந்து 80,000 rupees. ஓகே. 2 HP வந்து 1,20,000 rupees. ഓക്കെ. 3 HP வந்து 1,80,000 rupees. ഓക്കെ. നമ്മുടെ കമ്പനിയുടെ പേര് ഒന്നുകൂടി പറഞ്ഞു കൊടുക്കുക. ആരുദ്ര എന്റർപ്രൈസ് കോയമ്പത്തൂർ. ഓക്കെ. ക്രൗൺ ബ്രാൻഡ്. എക്സാക്ട് ലൊക്കേഷൻ? ഗണപതി സാർ. ഗണപതി. ഫുൾ അഡ്രസ് നമ്പർ 38 മൂകാംബികை നഗർ, ഗണപതി, കോയമ്പത്തൂർ 6. അപ്പൊ നമ്മളങ്ങനെ ആരുദ്ര എന്റർപ്രൈസിന്റെ ഫാക്ടറിയുടെ ഉള്ളിലേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ് சார். இது வந்து நம்ம வந்து எங்களுடைய ஃபேக்டரியில் வந்து ஒரு ஸ்டேஜாக வந்து இதையே தயாரிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பாடி இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இப்படி ஒரு விதமாக நாங்கள் பேக் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் ஓன் ஃபேக்ட்ரியிலேயே நாங்கள் வந்து எங்களுடைய இந்த மோட்டர்லாம் நாங்கள் வந்து சொந்தமாக தயாரிச்சுட்டு இருக்கோம். காப்பர் வைண்டிங் மோட்டரு. அதனால இதுக்கு 1 இயர் வாரண்டி தரோம். நாங்கள் இந்த ஒரு பேரல் ஸ்க்ரூ ராட் எல்லாமே நாங்கள் வந்து சொந்தமாக இதை வந்து ரெடி பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணுறோம்.